அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் பாரதிய வித்யா பவன் மகாகவி பாரதியார் 100வது நினைவு ஆண்டினையொட்டி நடத்துகிற இணையவழி தொடர் சொற்பொழிவு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதை மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை மட்டுமல்ல, பல்வேறு கலை, இலக்கிய, சமூகம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு ஊக்க சக்தியாக இருந்து அற்புதமான பணிகளை செய்து வருகிற மனிதநேய செம்மல் ஐயா கிருஷ்ணராஜ் வானவராயர் உள்ளிட்ட இந்த அமைப்பின் அனைத்து பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் மாதந்தோறும் ஏற்பாடு செய்து நடத்தப்படுகிற இந்த இணைய வழி உரைத்தொடரில் பாரதியை பற்றி சிந்திப்பதற்காக இந்த அமர்வினை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். பாரதி எப்படி காலத்தினை கிறித்துவிற்கு முன் கிறித்துவிற்கு பின் என்று பகுத்து சொல்கிறார்களோ, இப்பொழுது அந்த முறைமை கூட பொது ஆண்டு என்று வந்துவிட்டது. அது போகட்டும். அப்படி பகுத்து சொல்வது போல தமிழ் சமூக வரலாற்றை, தமிழ் இலக்கிய வரலாற்றை பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் என்றுதான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நவீன தமிழின் முன்னோடி என்று பார்த்தால் பாரதியிலிருந்துதான் நாம் தொடங்க வேண்டியிருக்கிறது. மகாகவி பாரதி கவிதை, கட்டுரை, பத்தி எழுத்து, பத்திரிகை, கார்ட்டூன், கடித இலக்கியம், மொழிபெயர்ப்பு என்று எல்லா தளங்களிலும் இயங்கியவன். அதேபோல அவனுடைய பொருண்மைகள் பூமி தொடக்கம் வானம் வரை வாழ்வினுடைய எல்லா கூறுகளையும், பிரபஞ்சத்தினுடைய எல்லாவற்றையும் அக்கறை கொண்டவனாக, எல்லாவற்றையும் பற்றி கவலைப்பட்டவனாக, கரிசனம் கொண்டவனாக பாரதியை நாம் பார்க்க முடியும். மண் விடுதலை, பெண் விடுதலை, மானுட விடுதலை என்று விடுதலை வேண்டி நின்றவன் பாரதி. பாரதியை பற்றி ஏராளம் பேசியாகிவிட்டது, ஏராளம் எழுதியாகிவிட்டது. என்றாலும் பேச பேச தீராத பேச்சு பொருள் பாரதி, எழுத எழுத தீராத கச்சா பொருள் பாரதி என்பதை காலம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆண்டு முழுவதும் இந்த பாரதியினுடைய நினைவு நூற்றாண்டு பல விதங்களில், பல தருணங்களில், பல்வேறு நபர்களால் பல்வேறு முறைகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நம்முடைய பாரதிய வித்யா பவன் கோவை மையம் இந்த இணைய வழி இணைத்தொடரை நடத்தி கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தோமுசி ரகுநாதன் சொல்லுவார், காலம் கவிஞனை உருவாக்குகிறது, கவிஞன் காலத்தை உருவாக்குகிறான். அது பாரதிக்கு மிக மிக பொருந்தும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது முன்னாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் முன்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே என்று எழுதுகிற ஒரு கவிஞனை பாரதி வாழ்ந்த காலம் உருவாக்கியது. அதே பாரதி அடிமை இந்தியாவில், பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாடினான். அவன் ஒரு புதிய காலத்தை, விடுதலை பெற்ற இந்திய நாட்டினுடைய வருங்காலத்தை தன்னுடைய கவிதையின் வாயிலாக காலம் அறிந்து கூவுகிற சேவலாக கூவிச் சென்றான் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது நண்பர்களே. அந்த வகையில் பாரதி ஏராளமான பொருள்களை பற்றி பேசினான். அந்த வகையில் பாரதியினுடைய கல்வி குறித்த சிந்தனைகள், கல்வியை பற்றி அவன் என்ன கருதினான், கல்வியினுடைய தேவை, கல்வியினுடைய நோக்கம், கல்வியினுடைய பயன்பாடு, பயிற்று மொழி, கல்வி என்பது இன்றைக்கு மனித வாழ்வினுடைய மிக தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருந்து வருகிறது.
எனவே பாரதிக்கு கல்வி குறித்த சிந்தனைகள் எப்படி இருந்தன என்பதை பற்றி இந்த சிறிய உரையிலே நாம் பார்க்கலாம் என்று நான் கருதுகிறேன். பாரதி தாகூரும் காந்தியும் போல தனித்த கல்வி சிந்தனைகளை முன்வைக்கவில்லை என்று சொன்னாலும், பாரதியும் தாகூர் போல காந்தி போல கல்வி குறித்து சரியான சிந்தனைகளை கொண்டிருந்தான் என்பதை அவனுடைய கவிதைகளில், அவனுடைய கட்டுரைகளில் நாம் பார்க்க முடியும். கல்வியை ஆங்கிலத்தில் எஜுகேஷன் என்று சொல்லுவோம். அறிவினை, கல்வியிலிருந்து பெறக்கூடிய அறிவினை நாலேஜ் என்று சொல்வோம். ஆங்கிலத்திலே விஸ்டம் என்று ஒரு சொல்லுவோம். இதற்கு என்ன பொருள்? ஞானம் என்று நாம் சொல்லலாம். ஞானம் என்றால் என்ன? அன்பிற்குரிய பாரதி அன்பன் ஜெயகாந்தன் சொல்லுவார், ஞானம் என்றால் வாழ பழகுதல் என்பார். அப்போ அந்த கல்வி என்பது மனித தன்மையை, மனித வாழும் முறைமையை கூறுவதாக, தருவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதியின் கருத்தாக இருக்கிறது. தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வோம் இந்த நாட்டிலே என்பான் பாரதி. பலகற்றும் கல்லார் அறிவிலாதா என்கிற அந்த வள்ளுவ பாட்டனினுடைய அடிவந்து பாரதி இதனை சொல்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஊருடன் ஒத்துவாழ் என்கிற பழமொழிகளெல்லாம் தோன்றியிருந்த நாட்டில் இந்த கல்விக்கான விதையை, எடுகோலை பாரதி அந்த பயன்பாட்டிலிருந்து கண்டடைகிறான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல கல்வி பற்றி பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு வரையறைகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட கல்வி என்பது மனித வாழ்வினுடைய தொடக்கம். குழந்தையாக இருக்கிற, எதுவுமே தெரியாத, எதையுமே அறியாத பருவத்தில் இருக்கிற குழந்தைக்கு எல்லாவற்றையும் அறிய தருகிற, ஒரு ஞானம் தருகிற, அறிவை தருகிற ஒரு பொருளாக, ஒரு சங்கதியாக, ஒரு செயல்பாடாக கல்வி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் கல்வியியல் அறிஞர்கள் சொல்வார்கள், கல்வி என்பது நடத்தை மாற்றத்தை உருவாக்க வேண்டும். ஒரு மனிதன் கற்றவனா என்றால் அவனிடம் அந்த கற்றதற்கான நடத்தை இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் விரும்புகிறோம். இதைத்தான் பிஹேவியர் சேஞ்ச் என்று சொல்வார்கள். நடத்தை மாற்றத்தை உருவாக்குவது தான் உண்மையான கல்வி என்று சொல்கிறோம். அப்ப இந்த உண்மையான கல்வி குழந்தைகளுக்கு நடத்தையை, நடத்தையின் வளர்ச்சியை, மனப்பக்குவத்தை, மன வளத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது அந்த குழந்தைகளுக்கு அது இனிமையாக இருக்க வேண்டும். கல்வி என்பது குழந்தைகளை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். குழந்தை மைய கல்வியாக அது இருப்பதற்கான எடுகோலினை பாரதி மிக அழகாக சிந்தித்திருக்கிறான். ஒரு பாடல் எங்களெல்லாம் தெரியும். நம்முடைய கலைமுகளினுடைய உருவம் அல்லது வடிவம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்கிறான். கலைமகள் என்கிற ஒரு பாடல், மாதர் தீம்பொருள் பாட்டில் இருப்பால், மக்கள் பேசும் மழலையில் உள்ளால், கீதம் பாடும் கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டால், கோதகன்ற தொழிலுடைத்தாய் குளவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈது அனைத்தின் எழிலடையுற்றால் இன்பமே வடிவாகிடப் பெற்றால் என்று பாரதி சொல்வார். ரொம்ப எளிமையான பாடல். கலைமகள் எங்கெல்லாம் இருக்கிறாள்? மாதர்களினுடைய அந்த இனிமையான குரலிலே இருக்கிறார். மக்கள் பேசுகிற அந்த மழலை மொழியிலே இருக்கிறார். கீதம் பாடக்கூடிய அந்த கிளியினுடைய நாக்கிலே இருக்கிறார். உயர்ந்து நிற்கிற அந்த கோபுரம், அதில் இருக்கிற சித்திரம், ஓவியம், சிற்பம், இதனுடைய அழகிலே எல்லாம் கலைமகள் இருக்கிறாள். கடைசியில் சொல்றான், ஈதனைத்தின் எழிடையுற்றால், இங்கெல்லாம் கலைமகள் இருக்கிறாள். கலைமகளினுடைய வடிவம் என்ன என்று சொல்கிற போது இன்பமே வடிவாகிடப் பெற்றால் என்று சொல்ற. கல்வி என்பது இன்பமயமாக இருக்க வேண்டும். கல்வி என்பது இன்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்க வேண்டும். ஒருபோதும் துன்பம் அதோடு தொடர்புபடுத்த விடக்கூடாது என்பதைத்தான் பாரதி இப்படி சிந்தித்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு துன்ப சுமைதாங்கிகளாக கல்விக்கூடங்கள் மாறி போயிருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகள் துன்பமாக கருதுகிற அளவுக்கு கல்வி சுமைப்பட்டு நிற்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். எப்படி கோழி பண்ணைகள் வைப்பது போல கல்வி பண்ணைகளாக மாறி இருக்கிற
பல உண்டு உறைவிட பள்ளிகளையெல்லாம் பார்க்கிற போது பாரதியுடைய இந்த பாடல் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. நண்பர்களே, அது மட்டுமல்ல, பாரதி அந்த விடுதலை அல்லது மனித சமூகத்தினுடைய விடுதலை என்பதாக மட்டுமல்ல, மனித மன விடுதலை பற்றியும் சிந்திக்கிற போது இந்த கல்வி சார்ந்த கருத்துக்களை தான் முன்வைக்கிறான் என்று பார்க்கிறோம். அதே போல கல்வியினுடைய பயன் என்னவாக இருக்க முடியும்? பாரதியினுடைய ஒரு புகழ்பெற்ற பாடல் உங்களுக்கு தெரியும். கல்லை வைரமணியாக்கள், செம்பை கட்டி தங்கமணச் செய்தல், வெறும் புல்லை நெல்லென புரிதல், பன்றி போத்தை சிங்க வேராக்கள், மண்ணை வெள்ளத்திணிப்பு வரச் செய்தல் என விந்தை தோன்றி நாட்டை நான் தொல்லை தீர்ந்து உயர்வு கல்வி வெற்றி சூழும் வீரம் அறிவாண்மை என்று சொல்வோம். இந்த கல்வி எதையெல்லாம் தரும்? இப்படியெல்லாம் செஞ்சா கல்லை வைரமணி ஆக்குறது, புல்லை நெல்லென சொல்றது, பன்றியை சிங்கமென சொல்வது, இப்படியெல்லாம் நீங்கள் பொய்மைகளை சொன்னாலும் கூட இந்த கல்வி என்பது நமக்கு எது? வெற்றி சூழும் வீரம் அறிவாண்மை. வீரத்தை, அறிவாண்மையை, வெற்றியை தரக்கூடியதாக இந்த கல்வி அமைய வேண்டும் என்று சிந்தித்தவனாக நாம் பாரதியை பார்க்கிறோம். அதே போல பாரதி ஏன் இப்படியெல்லாம் கல்வியை பற்றி சிந்திக்கிறார்? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது. மக்கள் எல்லாம் தொல்லனா துயர்களுக்கு ஆளாகி நிற்கிறார்கள். அவர்களிடம் 1000 சண்டைகள் இருக்கின்றன, ஜாதி சண்டைகள் இருக்கின்றன, சமய சண்டைகள் இருக்கின்றன, மூட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று அவரவர் பாட்டை அவரவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தேசத்தை விடுதலை அடைய செய்ய வேண்டும், மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், மக்களெல்லாம் ஒன்று கூடி இந்த விடுதலை தேரை இழுத்தாக வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு அறியாமை என்கிற இருள் அகற்றப்பட வேண்டும். மக்களிடமிருந்து இந்த அறியாமையை விரட்டினால் மட்டுமே, அறிவொளி தீபத்தை ஏற்றினால் மட்டுமே, எல்லோருக்கும் கல்வி வந்து சேர்ந்தால் மட்டுமே இந்த தேசம் விடுதலை அடைய முடியும் என்று பாரதி நினைக்கிறார். எனவேதான் உங்களுக்கெல்லாம் தெரியும் புகழ்பெற்ற பாடல் நெஞ்சு பொறுக்குதில்லையே. அந்த பாடல்ல சொல்லும், நெஞ்சு பொறுக்குதில்லையே, இதை நினைந்து நினைந்திடனும் வெறுக்குதில்லையே, கஞ்சி குடிப்பதற்கிடா, அதன் காரணங்கள் இவை எனும் அறிவுமிழா, பஞ்சமோ பஞ்சமென்றே நிதம் பரிதவித்தே துஞ்சி மடிகின்றாரே, இவர் துயர்களை களையவோர் வழியும் இல்லையோ என்று கவலைப்படுகிறார். கட்சிக்கு இல்லை, அதற்கான காரணம் என்ன என்ற அறிவும் இல்லை. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது. ஏழை எளியவர்கள், உழைப்பாளிகள், அன்றாடங்காட்சிகள் மிக அவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக மோசமான ஒரு அடக்குமுறையும் ஆதிக்கமும் காலனியமும் இந்த மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் இந்த மக்கள் வாழ்கிறார்களே என்று சிந்திக்கிற போதுதான் பாரதிக்கு படுகிறது. ஆகா, இவர்களுக்கு இந்த கல்வியை தர வேண்டும். இந்த அறியாமையை போக்கினால்தான் கல்வி என்கிற கைவிளக்கு இவர்கள் கைகளுக்கு வந்தால்தான் அவர்கள் செல்ல வேண்டிய பாதையும் தெரியும், பயணமும் தொடரும் என்று சிந்தித்தவனாக பாரதியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, பாரதியினுடைய பாடல்கள் எளிமையாக இருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற அவனுடைய மெய்யியல், அவனுடைய அரசியல் ரொம்பவும் நுட்பமானது என்பதை நாம் இன்னமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, ஒரு காலத்தில் என்ன கல்வி என்பது எப்பொழுது எல்லோருக்கும் ஆனது? பாரதி காலத்தில் கூட எல்லோருக்கும் கல்வி வந்து சேர்ந்த பாடில்லை. எனவேதான் அவன் தன்னுடைய கட்டுரைகளில், அவன் தன்னுடைய கவிதைகளில் எல்லோருக்கும் கல்வி பற்றி வலியுறுத்தி எழுதுவான். ஏழை பணக்காரன் என்கிற வேறுபாடு இல்லாமல், ஆண் பெண் என்கிற பால் வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்பதற்கான ஒரு கூக்குரலை, ஒரு பெரிய வேள்வியை நடத்தியவனாக நாம் பாரதி தரிசிக்க முடியும். பாரதியுடைய பல கட்டுரைகளில் அவைகளையெல்லாம் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். அதே போல அன்றைக்கு இருந்த நிலை என்ன? ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வான சமூகத்தில் இந்த படிப்பதற்கே கூட சில தகுதிகள் தேவைப்பட்டன.
யாருக்கு கல்வி அல்லது இந்த கலைமகளை பின்தொடர்கிற வாய்ப்பு இருந்தது? கருவிலே திருவுடையாராக இருக்க வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் பெறப்படுகிற தகுதியின் அடிப்படையிலே தான் கல்வி வழங்கப்பட்டது. தொட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம், மீறி சொன்னால் நாக்குகள் துண்டாடப்பட்டன, மீறி கேட்டால் காதிலே ஈயத்தை காட்சி ஊற்றினார்கள் என்கிற ஒரு கொடுமையான வரலாறு இந்த நாட்டிலே நடந்ததுதான். எனவேதான் இந்த மக்களுக்கு கல்வி வந்து சேர வேண்டும் என்பதற்காக அவன் சிந்திக்கிறான். ஒரு பாடல் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல்தான். காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொள்ளர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் என்று இந்த பாடல் வருகிறது. என்ன இது? ஏதோ எதுகை மோனைக்காக அல்லது பாடல் இன்பத்திற்காக எழுதப்பட்ட கவிதையா இது? யோசித்து பாருங்கள். இந்த அறிவும் உழைப்பும் தூர தூர நிறுத்தப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம். உழைப்பாளிகள் தீண்டத்தகாதார்களாக, ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக, உழைப்பு அறிவிலிருந்து வேறானதாக இருந்த ஒரு சமூகத்தில் இந்த அறிவையும் உழைப்பையும் அருகருகே கொண்டு வருகிற ஒரு முயற்சி தான் பாரதியினுடைய கவிதை. காவியம் செய்வதையும் காடு வளர்ப்பதையும் வேளாண்மை செய்வதையும் ஒரே தட்டில் ஒரே நிறையில் வைக்கிறான். எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விளை என்றவன் அல்லவா அவன் சொல்றான். காவியம் செய்வோம், காடு வளர்ப்போம், ரெண்டு சமந்தாண்டாங்கிறான். கலை வளர்ப்போம், கொள்ளர் உலை வளர்ப்போம். கொள்ளர் பட்டறையிலே செய்கிற அந்த வேளையும் கலை உருவாக்குகிற இந்த வேளையும் இது மேன்மையானது, இது தாழ்ந்தது அல்ல. இந்த அறிவு சார்ந்த, இது நுட்பம் சார்ந்த, அது கலையாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், சிந்திப்பதாக இருக்கலாம், இது மேலானது. உழைப்பது தாழ்வானது என்கிற நிலைமை நிலவிய சமூகத்தில் பாரதியின் வரிகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரெண்டும் சமம்தான் என்பது ஒரு புரட்சிகர சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம். ஊசி செய்வதும் ஓவியம் வரைவதும் சமம் ஒன்று என்கிற சிந்தனையை சொல்கிறார். நிறைவிலே அந்த பாடலிலே சொல்வான். இந்த சமத்துவம் அதை தொடர்புபடுத்தி தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சமத்துவத்தை பற்றி அவன் காலமெல்லாம் சிந்தித்தான். என்ன ரெண்டு சிக்கல்கள் தான் நாட்டில். மனிதர் உணவை மனிதர் வரிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் பார்க்க மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ. அப்ப இந்த மனிதர் உணவை மனிதர் பறிப்பது என்பது இந்த பொருள் உடைமை சிந்தனை. அப்ப சம உடைமை என்பது வேண்டும். அப்ப மனிதர் நோக மனிதர் பார்ப்பது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்வாக நினைப்பது, கருதுவது, நடத்துவது. அப்போ இது சம உரிமை சிந்தனை. இந்த சம உடைமை, இந்த சம உரிமை இரண்டையும் மிக முக்கியமாக இரண்டு கண்களாக பார்த்தவன் பாரதி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பின்னணியிலே பார்க்கிற போதுதான் இந்த அறிவும் உழைப்பும் அருகருகே வைத்து பார்க்கப்பட வேண்டியது சமமானது, இதில் மேல் கீழ் இல்லை என்கிற கருத்தை இந்த பாடலிலே விதைக்கிறான். இது கல்விக்கான மிக 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 அடிப்படையான ஒரு ஈடுகோள் என்று நாம் பார்க்கிறோம். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தமன்றோ, நீதி நெறியினின்று பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர், இட்டார் பெரியார் இடாதோர் இழிகுலத்தோர் என்று அவ்வைப்பாட்டி சொன்னதை இவன் மிக அழகாக பாரதி எடுத்து சொல்கிறான். நீதி நெறியினின்று பிறருக்கு உதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் சொல். அப்போ மேல காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், களை வளர்ப்போம், கொள்ளர் உலை வளர்ப்போம் என்று சொல்கிற அதற்கும் இதற்குமான இணைவுகளை பார்க்கிற போது இந்த மனித சமத்துவம், இன்றைக்கு சமூக நீதி என்று நாம் பேசுகிறோமே, அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த மனித சமத்துவத்தை, மனித உரிமைகளை கல்வியினுடைய நோக்கமாக, கல்வியினுடைய பண்பாக,
கல்வியினுடைய பயனாக சிந்தித்தவன், யோசித்தவன், முன்வைத்தவன் பாரதி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு அதிலே வழிகள் இருக்கின்றன. அதே போல பாரதி நிறைய இந்த கல்வி எப்படி இருக்கிறது, நடப்பு நிலைமைகள் எப்படி இருக்கின்றன, வகுப்பறைகள், பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கின்றன, எப்படி இந்த கல்வி முறை அமைந்திருக்கிறது என்பதை எல்லாம் நுட்பமாக பார்க்கிறான். பல இடங்களில் போகிற போக்கில் பேசுகிற போது கூட மிக எளிமையான கேள்விகளை, விவாதங்களை உண்டு பண்ணுகிறவனாக பாரதியை நாம் பார்க்க முடியும். பாரதிக்கு இந்த கல்வி குறித்து ஒரு அடிப்படையான தீர்மானமான கருத்து இருந்தது. நம்முடைய மரபு கல்வி, மரபு அறிவின் துணை கொண்டு பயில் முறைகளாக இருந்த ஒன்றை பார்த்து பயிற்சி பெற்று கற்றுக்கொண்டு அதை அறிவாக மாற்றுகிற அந்த மரபு முறை கல்வி மீது ஒரு அதீத பற்று பாரதிக்கு இளையோடுவதை நாம் அவருடைய சிந்தனைகளில், அவனுடைய கருத்துகளில், அவனுடைய கட்டுரைகளில் கவனிக்க இயலும். ஆங்கில கல்வி முறையும் மேலைய சிந்தனை முறையும் கல்வியாக மாறிப்போன சூழலில் வாழ்ந்த பாரதி அதை பற்றிய விமர்சனங்களை முன்வைக்கிறார். பாரதி தன்னுடைய நடப்பில் இருந்த கல்வியை பற்றி ஒரு இடத்தில் மிக அழகாக பதிவு செய்கிறார். நம்முடைய தமிழறிஞர் அரசன் சண்முகனாரும் அரசன் சண்முகனாரும் ஈழத்து அறிஞரும் சேர்ந்து ஒரு விவாதத்தை நடத்துகிறார்கள். அது அன்மொழி தொகை குறித்ததாகவும் ஆகுபெயர் பற்றியதாகவும் இருக்கிறது. அந்த சூழலில் அதை சுட்டிக்காட்டி பாரதி எழுதுகிறான், நெல் எப்படி விளைகிறது என்பதை கற்றுக் கொடுக்காமல் அன்மொழி தொகையாவது யாது என்று படிப்பு சொல்லி கொடுப்பதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் சிரிப்புண்டாகிறது. அன்மொழி தொகை சிலரை காப்பாற்றும், ஊர் முழுவதையும் காப்பாற்றாது. அன்மொழி தொகையை தள்ளிவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அன்மொழி தொகையை பயிர் செய்து நெல்லை மறந்து விடுவது சரியான படிப்பில்லை என்று சொல்கிறேன், அவ்வளவுதான் என்று மிக எளிமையாக சொல்லி கிடக்கிறார். அப்போ இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் இது சிக்கலாக இருக்கிறது. பாரதி சொல்லி ஒரு நூற்றாண்டை கடந்து நிற்கிறோம். ஆனால் நம்முடைய கல்வி முறை, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மரபு செல்வங்களை அறிவார்களா? தொட்டால் சினுங்கி செடியை எத்தனை பேருக்கு தெரியும்? அருகம்புல்லை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆறால் மீனை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆடுதொடா இலையை எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய குழந்தைகளுக்கு என்று நினைத்து பார்த்தால், விசாரித்து பார்த்தால் வறுமைதான் மிஞ்சும் நண்பர்களே. எனவே இந்த மண்ணை, இந்த மக்களை, இங்கே இருக்கிற உயிர்களை, இங்கே இருக்கிற பயிர்களை, இந்த சூழலிலிருந்து அறிவை சேகரம் செய்கிற ஒரு கல்வி வேண்டும் என்றுதான் பாரதி விருப்பப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அன்றைக்கு அவனுக்கு எழுந்த சிக்கல் என்பது ஆங்கிலம் புதிதாக வந்திருக்கிறது, ஆங்கில கல்வி முறை புதிதாக வந்திருக்கிறது. ஒரு பக்கம் இந்த கல்வியும், ஆங்கில முறை கல்வியும், பள்ளிக்கூடங்களும், ஆங்கிலேயர்களின் வரவும் இங்கே பலருக்கும் அறிவினுடைய சாளரங்களை திறந்து விட்டன என்கிற உண்மையை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் கல்வி கூடங்கள் ஒரு சிலருக்கானதாக மட்டுமே இருந்த சூழலில், கல்வி என்பதை பெறுவதற்கு சில பிறப்பின் அடிப்படையில் தகுதிகள் இருந்த சூழலில், இந்த ஆங்கிலேயர்கள் வரவும், ஆங்கில கல்வி முறையும், அவர்கள் உருவாக்கிய பள்ளிக்கூடங்களும் தான் கல்வியில் ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வந்து சேர்த்தன என்கிற இன்றைய மதிப்பீட்டை, இன்றைய விமர்சனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே சூழலில் பாரதி அவன் வாழ்ந்த காலத்தில் அவனோடு அறிமுகமான அந்த ஆங்கில கல்வி, குறிப்பாக ஆங்கில பயிற்று மொழியாக கல்வி உருவானதை அவன் ஏற்றுக்கொள்ள ஒப்ப மறுக்கிறான். பல இடங்களிலே புலம்பி தீர்ப்பதை நாம் பார்க்க முடியும். அவனுடைய சுயசரிதையில் கூட சொல்கிறான், செலவு தந்தைக்கோர் 1000 சென்றது, தீதனக்கு 10,000 சேர்ந்தன, நலமோ எழு துணையும் கண்டிலேன்,
இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன் என்று சத்தியம் செய்கிறார். இந்த ஆங்கில கல்வி முறை, ஆங்கில பயிற்சி எந்த பயனை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது, என்ன செய்யும் என்பதை இன்றைக்கு நாம் 1 நூற்றாண்டு கழித்து, பாரதி மறைந்து 1 நூற்றாண்டு கழித்து நின்று நம்முடைய பிள்ளைகளினுடைய அறிவை, கேள்வியை, அனுபவங்களை பார்க்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கிற சிக்கல்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் பல கல்லூரிகளில் ஆங்கில வழியில் பெறப்படுகிற பட்டங்களுக்கு தேர்வுகளை தமிழிலே நம்முடைய பிள்ளைகள் ஊர்ப்புறங்களிலே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த மொழி என்பது, இந்த பயிற்று மொழி என்பது, நாம் பிறந்தது முதல் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து வாழ்ந்து அந்த சூழலில் இருக்கிற அந்த தன்மையிலிருந்து விலகிய ஒரு மொழியை, எந்த மொழியையும் நாம் கற்றுக்கொள்ளலாம், எந்த மொழியையும் பயிற்சி எடுத்தால் வந்துவிடும் என்பதெல்லாம் சரிதான். ஆனால் சுயமாக சிந்திப்பதற்கு இந்த தாய்மொழிதான் எல்லா நாட்டிலும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா மக்களுக்கும் ஏற்றதை எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார். மகாத்மா காந்தி அவர்கள் மிக அழகாக சொல்வார்கள், உப்பினுடைய சுவை போய்விட்டால் அதற்கு உப்பு என்கிற ஒரு பண்டம் என்று நாம் சொல்ல முடியாது. உப்போடு சேர்ந்திருக்கிற அந்த உப்பின் சுவை போன்றது தாய்மொழி என்று சொல்வார். அந்த தாய்மொழியை நீக்கிவிட்டால் இந்த அறிவினுடைய சாளரம் என்பது மூடப்பட்டு விடும் என்பதை காந்தியடிகள் மிக அழகாக படம் பிடித்து காட்டுவார். அந்த நிலையிலே தான் பாரதி சிந்திக்கிறான். வேறு வேறு பாசைகள் கற்பாய், நீ வீட்டு வார்த்தைகள் கற்கிலாய் போ. வேறு வேறு பாசைலாங்க, வீட்டு பாசை கற்று 100 நூல்கள் போற்றுவாய், மெய் கூறும் நூலிலொத்த இயல்கிலாய் போ. நிறைய படிக்கிற, ஆனால் இயல்பா இருக்கிற ஒரு புத்தகத்தை வேறு வேறு பாசைகள், வீட்டில் இருக்கக்கூடிய, வீட்டில் பேசக்கூடிய, வீட்டு மொழியாக இருக்கக்கூடிய தாய்மொழி, அதை போற்று என்று பாரதி படம் பிடித்துக்கின்றார். ஏனென்றால் பாரதிக்கு ஆங்கிலம் தெரியும், பழமொழிகள் தெரியும். ஆங்கிலத்திலே அவன் எழுதியிருக்கிறான். ஏன் எழுதினான்? ஆங்கிலத்தின் வாயிலாக ஆங்கிலேயர்களுக்கு நம்முடைய உரிமைகளை உணர்த்த வேண்டும் என்கிற உந்துதலில் பாரதி எழுதினான், ஆங்கிலத்திலே எழுதினான். ஆனால் ஒருபோதும் அவன் ஆங்கிலத்தை வரவேற்கவில்லை, கொண்டாடவில்லை. பல பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும். பாரதி தன்னுடைய மனைவி செல்லம்மாள் பாரதிக்கு கடிதம் எழுதுகிறார். ஓய்வு நேரத்திலே நீ பொழுதுபோகவில்லையா, ஓய்வு நேரத்தில் இருக்கிறாயா, தமிழை படி, தமிழ் இலக்கியத்தை படி என்றுதான் கடிதம் எழுதினானே ஒழிய காயத்ரி மந்திரம் சொல்லு என்றோ ஸ்ரீராம ஜெயம் எழுது என்றோ பாரதி சொல்லவில்லை. தன்னுடைய மனைவிக்கு சொல்கிறான், தமிழை படி என்று எழுதுகிறார். அதே போல தன்னுடைய தம்பி, தன்னுடைய இளவல் விஸ்வநாதனுக்கு எழுதுகிற கடிதத்திலே ஒருவருக்கு ஒருவர் கடித பரிமாற்றம் நடக்கிற போது ஆங்கிலத்திலே விஸ்வநாதன் எழுதியதற்கு மறுமொழி எழுதுகிற பாரதி சொல்கிறார், தவறாக இருந்தாலும் தமிழிலே எழுது, நீ தவறாக எழுதினாலும் தமிழிலே எழுது, ஆங்கிலத்தில் எழுதாதே என்று கட்டளையிடுகிறார். அதே போல இன்னொரு நிகழ்வு உங்களுக்கு தெரிந்ததுதான். பாரதியும் பாராவும் இருக்கிறார்கள். 2 தமிழர்கள் சந்திக்கிறார்கள். ஆங்கிலத்திலே அவர்களுடைய பேச்சு உரையாடல் அமைகிறது. பாரதி தலையில் அடித்துக் கொண்டு சொல்கிறார், வாராவை பார்த்து சொல்கிறார், இன்னும் எத்தனை காலத்திற்கு ஒரு தமிழனும் இன்னொரு தமிழனும் சந்தித்துக் கொண்டால் ஆங்கிலத்திலே பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று கேட்டார். அந்த வினாவுக்கான வயது 100 கடந்து விட்டது நண்பர்களே. ஆனால் விடை கண்டறிய முடிந்ததா அல்லது முற்றுப்புள்ளி வைக்க முடிந்ததா? இன்றைக்கும் அது தொடர்கிறது. எனவேதான் இந்த மொழி என்பதிலே, பயிற்று மொழி என்பதிலே தாய்மொழி பயிற்று மொழியாக இருக்க வேண்டும், தமிழ் மொழி பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று உலகெங்கிலும் சொல்லக்கூடிய அந்த அறிஞர்களின் நிலைப்பாட்டை பாரதி எடுக்கிறார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பலவிதமான சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசு தமிழ்நாடு என்று சொல்கிறார். சும்மாலாம் இல்லை, நம்முடைய தொன்மை இருக்கிறது. இன்றைக்கு கீழடி பல 1000 ஆண்டுகளினுடைய வரலாற்று நாகரிக பண்பாட்டு சிறப்பை இன்றைக்கு உலகத்துக்கு உணர்த்திருக்கிறது. இப்ப இத்தனை 1000 ஆண்டுகள் வரலாறும் பண்பாடும் கொண்ட ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு நிலம்
தமிழ்நாடு என்பதிலே பெருமை கொண்டவனாக பாரதி இருக்கிறான். அவன் சங்க இலக்கியத்தை வாசித்தானா, சங்க இலக்கியத்தை அறிந்தானா என்றெல்லாம் சிலர் விவாதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவனுக்கு என்ற அளவுக்கு, அவனுக்கு கிடைத்த அளவுக்கு அவன் வாசித்திருக்கிறான், அறிந்திருக்கிறான் என்பதைத்தான் அவனுடைய கவிதைகள், கதைகள், கட்டுரைகள் நமக்கு உணர்த்தி நிற்கின்றன. அது மட்டுமல்ல, பலவிதமான சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு. சாத்திரம் என்றால் நீங்கள் ஏதோ வேறு இதிகாசங்கள் அது மாதிரி நினைக்க வேண்டும். ஏன் சாத்திரம் என்பதில் சங்க இலக்கியத்தையும் நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும். இப்படியாக பாரதி தன்னுடைய பாடல்களில், தன்னுடைய நடவடிக்கைகளில் கல்வியை பற்றி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்கிறவன் சில கட்டுரைகளை முக்கியமாக எழுதியிருக்கிறான். அதில் முக்கியமான ஒரு கட்டுரை தேசிய கல்வி என்று சொல்லக்கூடிய கட்டுரை. பாரதியினுடைய கல்வி சிந்தனைகளை பற்றி நாம் கருத வேண்டும் என்று சொன்னால், ஒரு வரையறையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த தேசிய கல்வி என்கிற அந்த கட்டுரை முக்கியமானது நண்பர்களே. தேசியம் என்று பேசுகிற போது இன்றைக்கு நாம் புரிந்து கொள்கிற தேசியம் என்பது வேறு, பாரதி காலத்தினுடைய தேசியம் என்பது வேறு. பாரதி காலத்தில் அவன் பேசிய தேசியம் என்பது அன்றைய தேவை, அன்றைய தேசியம் என்பதற்கான வரையறை, அன்றைய தேசியம் என்பதற்கான பொருள் விரிவு என்பது வேறு, இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிற தேசியம் என்பது வேறு என்பதை நேயர்கள் உணர வேண்டும். எனவே தேசியம், தேசிய கவி அல்லது தேசிய கல்வி, தேசியம் பற்றிய பாரதி பார்வை என்றால் அது ஏதோ ஒதுக்கப்பட வேண்டியது என்கிற ஒரு இளைய தலைமுறைகளின் சில பார்வைகள் இன்றைக்கு வருகின்றன. அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், தேசியம் ஒரு கற்பிதம் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தில்லை. இன்றைக்கு இனவழி தேசியம், மொழிவழி தேசியம், தன்னாட்சி தேசியம் என்றெல்லாம் பேசுகிற இந்த வளர்ச்சி நிலைகள் பாரதி காலத்தில் இல்லை. பாரதி காலத்தில் ஒரு காலனிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கிலும் கட்டி ஆண்டவர்கள் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் அடிமைப்படுத்தி ஆதிக்கப்படுத்தி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற போது அந்த அந்நிய ஆட்சியை அகற்றுவதற்கு, அந்த ஏகாதிபத்தியத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு, முறியடிப்பதற்கு, காலனியத்தை தகர்த்தெறிவதற்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் இருந்தது. இங்கே இருக்கிற பாகுபாடுகளை கடந்து இந்த மக்களை ஒரு குவியத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய தேவை இருந்தது. அந்த காலகட்டத்தில் உருவான தேசியத்தில் பாரதி நிற்கிறான். அந்த காலகட்டத்தினுடைய தேசியத்தை பாரதி முன்மொழிகிறான். அந்த அடிப்படையில் தான் தேசிய கல்வியையும் அவன் உருவாக்க பார்க்கிறான். தேசிய கல்வி பற்றிய சிந்தனைகளையும் முன்வைக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கல்வி பற்றி பேசுகிற போது பாரதி, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, பயிற்று மொழி பற்றி பேசுகிறான், கல்வியினுடைய இலக்குகளை பற்றி பேசுகிறான், நோக்கங்களை பற்றி பேசுகிறான். அதே போல தேசிய கல்வி என்று உறுதியாக சில விஷயங்களை முன்வைக்கிறான். இதிலே மொழி என்கிற போது ஆங்கில மொழி கல்வியை அவன் நிராகரிக்கிறான், விமர்சனம் செய்கிறான். ஆங்கில கல்வி, ஆங்கில வழி கல்வி ஒருபோதும் உதவாது என்கிற முடிவுக்கு பாரதி வருகிறான் என்பதை நாம் மதிப்பீடாக வைத்துக் கொள்ள முடியும். அதே போல இந்திய முறை கல்வி, அப்போ காலம் காலமாக இங்கு அது தமிழ் சூழலில் ஆகட்டும் அல்லது வட இந்திய சூழலில் ஆகட்டும் ஒரு மரபார்ந்த கல்வி முறை இங்கு இருந்திருக்கிறது. இந்த நாடு, இந்த மக்கள், இங்கே இருக்கக்கூடிய நிலவியல், இங்கே இருக்கக்கூடிய சூழலியல், இங்கே இருக்கக்கூடிய தன்மைகள், மனப்பாங்குகள், இங்கே பின்பற்றப்படுகிற மரபொழுக்கங்கள் அல்லது பின்பற்றப்படுகிற சமய முறைகள், இவைகளை ஒட்டி ஒரு கல்வி முறையை உருவாக்கிவிட வேண்டும் என்று பாரதி கருதுகிறான். அதன் விளைவாகத்தான் அவனுடைய அந்த கல்வி சிந்தனைகள் தேசிய கல்வியாக உருவாக்கம் பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உலக அளவில் இந்த கல்வி என்பதற்கு அடிப்படையாக ஒரு சிலவற்றை சொல்வார்கள். ஒன்று, கல்வி என்பது அறிவு பெற கற்றல், அறிவு பெறுதல் என்கிற நோக்கத்திற்காக கற்றல். 2, கற்றதை வைத்து ஆக்குவதற்காக
வாழ்க்கையை சமைப்பதற்காக, ஆக்கங்களை நிகழ்த்துவதற்காக கற்றல். 3, தன்னையும் காத்து தன்னை சுற்றியிருப்பவர்களுடன் தன்னை ஐக்கியமாக்கி ஒரு சமூகமாக்கிட கற்றல், ஒரு சமூகத்தை மேம்படுத்துவதற்கு கற்றல். 4வது, ஒரு மனிதன் தன்னை தானாக அறிகிற வரையில் தன்னுடைய ஆளுமையை தானே வளர்த்திடுகிற வகையில் கற்றல், தானாகிட கற்றல். இது ஒரு இந்த 4 அடிப்படைகள். ஒரு கல்வி என்பதற்கு என்ன அடிப்படை, ஏன் ஒரு மனிதன் கற்கிறான், அல்லது ஒரு மனிதனுக்கு கல்வி ஏன் தேவை என்கிற வினாக்களை எழுப்பினால் இந்த 4 அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள இயலும். எனவே கல்வி கற்றல் புகட்டல் என்பது தனியொரு ஆளின் வெற்றியாக இல்லாது ஒரு சூழல், ஒரு கூட்டம், ஒரு சமூகத்தினுடைய பயனாகவும் அது இருந்திடல் வேண்டும் என்பது உயர்ந்த சிந்தனை. இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் பாரதி தன்னுடைய கல்வி சிந்தனைகளை முன்வைக்கிறான். பாரதி அவருடைய தேசிய கல்வி என்கிற கட்டுரையில் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இருந்து தொடங்குகிறார். பாரதி ஆரம்ப பள்ளிக்கூட ஆசிரியர்களிடமிருந்து தொடங்கி என்னென்ன பாடங்களை படித்திடல் வேண்டும் என்று மிகப்பெரிய பட்டியல் ஒன்றை கொடுக்கிறார். அந்த பட்டியலை கொடுக்கிற போது கல்வி புகட்டல், கல்வி கற்றல் என்கிற 2 செய்திகளையும் ஒன்றாக எடுத்துக் கொள்கிறார். கல்வியை பெற்றிட்ட நாளில் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு நேர்ந்த துன்பங்களை பாரதி நினைத்து பார்க்கிறார். எனவே தன்னுடைய துன்பங்கள் என்ன நேர்ந்தன என்பதற்கு பல விளக்கங்களை கொடுக்கிறார். ஏன் நேர்ந்தன என்பதற்கு பல விளக்கங்களை கொடுக்கிறார். அதிலே ஆங்கில கல்வி என்று நாம் சொல்லக்கூடிய கல்வியை ஊனர் கல்வி என்று சொல்கிறார். அதே போல அல்லல் மிக்கதோர் மண்படு கல்வி என்று சொல்கிறார். ஊனர் கல்வி என்றும் மண்படு கல்வி என்றும் அவர் இந்த ஆங்கில முறையை கிண்டலடிப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல இந்த சமூகத்தில், நம்முடைய மரபில், நம்முடைய நாட்டில் இயல்பாக இருக்கக்கூடிய கல்வியை கற்க வேண்டும் என்று பாரதியினுடைய மனம் சொல்கிறது. எவ்வாறெல்லாம் வகுப்பறைகளில் கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஒரு பக்கம், ஒன்று பூமி சாஸ்திரம், இன்னொன்று மதப்படிப்பு. இந்தியாவில் உள்ள பெரிய மலைகள், நதிகள், இந்தியாவின் விளைபொருள்கள், அளவற்ற செல்வங்கள், ஆதார பேதங்கள், தற்காலத்தில் இந்த நாட்டில் வந்து குடியேறியிருக்கும் பஞ்சம், தொற்று நோய்கள், இவற்றின் காரணங்கள், ஜலவஸ்து குறைப்பு, வெளிநாடுகளுக்கு ஜனங்கள் குடியேறி போதல், இவை எல்லாவற்றையும் பூமி சாஸ்திரம் என்கிற பெயரில் படிக்கலாம் என்கிறார். அவருடைய நிலவியலே ஒருவித சமூகவியலாக இருப்பதை நாம் உணர முடியும். பூமியை பற்றிய படிப்பு என்பது ஏன் இந்த பூமியில் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுகின்றன என்பதையும், ஜலவஸ்து குறைவு ஏற்படுகிறது என்பதையும் பற்றி யோசிக்க வைப்பதாக இருக்க வேண்டும் என்று பாரதி விரும்புகிறார். பாரதி இன்று நிலவியல் பாடம் நடத்தினார். காவிரி பிரச்சனை பற்றிய வகுப்பும் அதில் கட்டாயம் இருக்கும் என்று நாம் யூகிக்க முடியும். அதே போல மதப்படிப்பு, ராஜ்ய சாஸ்திரம், பொருள் நூல், விஞ்ஞானம் பற்றி குறிப்பிடுகிறார். ரசாயன சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார். உலகத்தில் காணப்படும் வஸ்துகள் எல்லாம் 70% மூலப்பொருள்களாலும் அவற்றின் பல வகைப்பட்ட சேர்க்கைகளாலும் அமைந்திருக்கின்றன என்று ஒரு வேதியியல் ஆசிரியர் பீரியாடிக் டேபிளை காண்பித்து மூலங்கள் பற்றி சொல்கிற மாதிரி பாரதியினுடைய அந்த உற்சாகம் அமைவதை நாம் பார்க்க முடியும். அதே போல கைத்தொழில், விவசாயம், தோட்டப்பயிற்சி, வியாபாரம், சரீர பயிற்சி, இந்த உடற்பயிற்சி என்று நாம் சொல்கிறோம் வரைக்கும் அவர் வரிசைப்படுத்தி சொல்கிறார். இந்த சரீர பயிற்சி செய்வதற்கு என்னென்ன பார் போட வேண்டும், என்னென்ன இரட்டை கட்டை ஒற்றை கட்டை போட வேண்டும் என்றெல்லாம் பாரதி குறிப்பிடுகிறார்.
பல இடங்களிலே பாரதி பெண்களை பற்றி சொல்கிறதோ கூட பெண்கள் அதிகமாக உணவு உட்கொள்ள வேண்டும், உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், திடகாத்திரமாக தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பாரதி பேசுவான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பாரதி இந்த உடற்பயிற்சி சார்ந்த இன்றைக்கு உடற்பயிற்சிக்கென்று உடல் இது சார்ந்த ஒரு பல்கலைக்கழகம் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால், அப்போ இந்த இயல்பிலேயே பாரதி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படியெல்லாம் கல்வி பற்றி சிந்திக்கிற போது எப்படியெல்லாம் அவன் சிந்தித்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவை 3ஐயும் சேர்க்கக்கூடியதாக கல்வி அமைய வேண்டும் என்று பாரதி கருதுகிறார். அதற்குரிய பாடத்திட்டம், ஆசிரிய மனோபாவம், ஆசிரிய பயிற்சி பற்றியெல்லாம் பாரதி இந்த தேசிய கல்வி என்கிற கட்டுரையிலும் சொல்கிறார். பல்வேறு இடங்களிலும் அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த ஒரு மரபு நேட்டிவ் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த இயற்கை சார்ந்த, இந்த மண் சார்ந்த கல்வி முறை என்பதிலே பாரதிக்கு அலாதியான ஒரு ஈடுபாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், எனவேதான் கம்பன், காளிதாசன், பாஸ்கரன் மாட்சி, பாணினி, தெய்வ வள்ளுவன், புவித்தலம் காத்த பேரருட் சுடர் கொண்ட அசோகன், சிவாஜியின் வெற்றி இவையெல்லாம் நம்முடைய கல்வியில் இடம்பெற வேண்டும் என்று அவர் சொன்னார். திருவள்ளுவரையும் நாலடியாரையும் பள்ளி ஆசிரியர் தெரிந்திருக்க வேண்டும் என்று பாரதி குறிப்பது நம்முடைய நாட்டுக்கல்வி என்பதும் உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவு உழைப்பாளிகளை உருவாக்கும் மேலை கல்வியும் ஒன்றை ஒன்று அழித்துவிடக்கூடாது என்று காரணம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைக்கு இந்த மேலை கல்வி என்பது மனிதர்களை ஒரு இயந்திரமயப்படுத்தி இருக்கிறது. மனித பண்புகளற்ற ஒரு தன்மையிலே இந்த கல்வி என்பது மனிதர்களை உருவாக்கி இருக்கிறது. பண்டங்களை மனிதன் உருவாக்கினான், பணத்தை மனிதன் உருவாக்கினான். ஆனால் இன்றைக்கு பணமும் பண்டங்களும் மனிதனை ஆக்கிரமித்து ஆட்டி படைக்கின்றன. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை காட்டிலும் பொருள்களுக்கான மதிப்பு கூடிவிட்டது. மனித நேயம், மனித அன்பு பற்றாக்குறை நிலவுகிறது. முதியோர் இல்லங்கள் பெருகி வருகின்றன, மனவிலக்குகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான புரிதல்கள் குறைந்து வருகின்றன, தற்கொலைகளும் கொலைகளும் பெருகி வருகின்றன என்று சொன்னால், இந்த குழந்தை வளர்ப்பு என்பதும் குழந்தைகளுக்கான கல்வி முறையில் ஏற்பட்ட தோல்விகளாகத்தான் இவைகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ ஒரு சமூகம் ஒரு அழுகுணி சமூகமாக, நோயுள்ள சமூகமாக, குற்றவாளி சமூகமாக உருவாகிறது என்று சொன்னால், அடிப்படையில் அந்த குழந்தைகளை உருவாக்குவதிலும் குழந்தைகளுக்கான கல்வியை வழங்குவதிலும் இருக்கிற சிக்கல்தான் இவைகளுக்கான அடிப்படை காரணங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் பாரதி பின்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவான், படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் ஐயோ என்று போவான் என்று பேசுகிறான். அப்போ இந்த படிப்பு என்பது, கல்வி என்பது மனித பண்பை உருவாக்க வேண்டும், மனிதர்களிடத்தில் அன்பை விதைக்க வேண்டும். ஒரு அலுவலகத்தில் பணி செய்கிறவராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், அல்லது ஒரு மருத்துவராக இருந்தாலும், ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும், அவர் அறிவு சார்ந்த அந்த அறிவு உழைப்பை நல்குகிற அதே தருணத்தில் அவர் மனிதர் என்கிற அடிப்படையில் மனித தன்மையோடும் என்கிற இந்த நிலையைத்தான் பாரதியினுடைய கல்வி சிந்தனைகள் நமக்கு வழங்குகின்றன. அப்போ இந்த மனித நேயம், மனித அன்பு, ஓருலக பார்வை, எல்லாரும் ஒன்று என்கிற சமத்துவ நெறி, மேல் கீழ் இல்லாத வாழ்க்கை முறை, ஆண் பெண் பேதமற்ற தன்மை என்று பேசக்கூடிய இந்த சமத்துவ தன்மைகளை விதைக்கக்கூடியதாக கல்வியும் கல்வி முறையும், நம்முடைய பள்ளிக்கூடங்களும், நம்முடைய பாடத்திட்டங்களும், நம்முடைய ஆசிரியர்களும், நம்முடைய தேர்வு முறைகளும் அமைய வேண்டும் என்கிற பெருவிருப்பத்தை பாரதி விதைக்கிறான். திரி நன்கு சமைந்தது நண்பர்களே, ஒளி கொண்டு மேலும் 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 தீபங்களை ஏற்றுவோம். வாழ்த்துக்கள். வணக்கம்.